உங்கள் ரசிகன் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த தடவை நிறைய பத்திரிகை சம்பந்தமான கேள்விகள் நிறைய வந்திருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி நத்தம் எஸ் சுரேஷ் பாபு கேட்குறார். பத்திரிகைகளில் சிறுகதைகள் குறைந்து போனதற்கு என்ன காரணம்? வாசிப்பு குறைந்து விட்டதா, வாசகனின் ரசனை மாறிவிட்டதா அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்டிங்கன்னா சோஷியல் மீடியாக்கள் பெருகி போனது தான் காரணம்னு. அதாவது நீங்கள் நல்லா பார்த்துட்டு வந்தீங்கன்னா 2000க்கு பிறகு தான் பத்திரிகைகளில் சிறுகதைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் பத்திரிகைகள் தான். இப்போது ஒரு படைப்பாளி தன்னுடைய எண்ணத்தை, கருத்தை, தன்னுடைய படைப்பை வெளியிடணும்னா பத்திரிகைகள் தான் ஒரு சோர்ஸாக இருந்தது. அவன் பத்திரிகைக்கு அனுப்புவான், அவங்க அதை செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ அது வரைக்கும் காத்திருக்கணும், எப்போ வெளியாகுதுன்னு. வெளியே வந்தவுடனே ஒரு சந்தோஷம். ஆனால் சோஷியல் மீடியாக்கள் வந்த பிறகு இந்த பிளாக்னு ஆரம்பித்தாங்க. பிளாக்னு ஆரம்பித்து ஆளாளுக்கு தங்களுடைய படைப்புகளை, கட்டுரைகளை, கதைகளை அதில் பதிவேற்றுறாங்க. அதுக்கு நிறைய ஃபாலோவர்ஸு, அதுக்கு நிறைய லைக்ஸ் விழுந்தது. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் வந்த பிறகு கேட்கவே வேணாம். ஃபேஸ்புக்லேயே பெரிய கதை கட்டுரைகள்லாம் அடித்து தள்ளுறாங்க. கவிஞர்கள் நிறைய பெருகிட்டாங்க. எல்லாருக்கும் நல்லாவும் எழுதுகிறாங்க. அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. நிறைய பேர் நல்ல கவிதைகள் எழுதுகிறாங்க, நல்ல படைப்புகளை போடுறாங்க. அதுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது, நிறைய லைக்ஸ் விழுது. ஸோ இவங்க பத்திரிகைகளை காத்திருக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லாத போயிடுச்சு. ஒன்று, பத்திரிகைகளை கூட அதில் வர்ற கதைகள் அதை செலக்ட் பண்ணுறது இப்போது புது ட்ரெண்டாக இருக்குது. அதாவது என்னுடைய காலத்திலலாம் ஒரு கதைன்னா ஒரு ஆரம்பம் இருக்கணும், நடுவில் ஒரு பிரச்சனை இருக்கணும், அப்புறம் அதுக்கான ஒரு எண்டு இருக்கணும். அப்படி தான் இருக்கணும் கதைகள். ஆனால் இப்போ அது என்ன ஆயிடுச்சு, அப்படிலாம் தேவையில்லை. ஒரு நிகழ்ச்சியினுடைய நடுவாந்தரத்தில் ஏதாவது ஒரு சம்பவத்தை வர்ணித்து விட்டுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு வந்துடுச்சு. அது ஆரம்பமும் இருக்காது, முடிவும் இருக்காது. அப்படியே நடுவில் தொங்கலில் திருசங்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். அது புதிய பாணியாக எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதில் ஒப்புதல் இல்லை. அப்படி ஒரு இது வந்துருச்சு. இது பார்க்குறப்போ நிஜமாக நடக்கிற சம்பவங்களே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இப்போல்லாம் நிறைய பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், சமுதாய பிரச்சனைகள், அரசியல். ஸோ பத்திரிகைகள் என்ன பண்ணிச்சு, அந்த நிருபர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நிஜமான சமுதாய பிரச்சனைகளை கொஞ்சம் பில்டப் பண்ணி கண்ணுக்காது மூக்கு வச்சு அது ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டுரையாக மாற்றிடுறாங்க. அது அதனால் அரசியல் கட்டுரைகள், சினிமா கட்டுரைகள், அப்புறம் இந்த மாதிரியான சோஷியல் சமூக பிரச்சனைகள் உள்ள கட்டுரைகள், இதெல்லாம் நிறைய பத்திரிகைகள் பக்கங்களை ஆக்கிரமிச்சுக்குது. ஸோ கதைகளுக்கு அதில் இடம் இல்லாமல் போச்சு. நீங்கள் கேட்குறீங்க வாசகனுடைய வாசிப்பு திறன் குறைஞ்சி போச்சா, ரசனை மாறி போச்சான்னு. எனக்கு அப்படி தோணலை. வாசகனுடைய ரசனைகள் இன்னமும் உயர்வாக தான் இருக்குது. அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொடுத்தா கண்டிப்பாக அதை வரவேற்கத்தான் செய்வாங்க. அதை கொடுக்கறதுக்கு பத்திரிகைகளுக்கு இப்போது தெரியலையோ, அந்த திராணி இல்லையோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓகே. பிரபாகர் சர்மா, பத்திரிகை துறையில் பலவித ஓவியர்களுடன் பயணித்திருப்பீர்கள். ஒரு சிறுகதைக்கு அல்லது தொடர்கதைக்கு ஒரு ஓவியரின் பங்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்று கருதுகிறீர்கள்? அதாவது கதையில் வர்ணிக்கிற ஒரு இடத்தை, வர்ணிக்கிற ஒரு கேரக்டரை, சொல்லப்படுகிற ஒரு சம்பவத்தை, அந்த ஒரு சிச்சுவேஷனை, அருமையான சிச்சுவேஷனை நம்ம மனக்கண் முன்னாடி கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு உருவம் தேவை, அதுக்கு ஒரு உயிரோட்டமான ஓவியம் தேவை. இப்போ தில்லானா மோகன அம்பாள் கதை சூப்பர் டூப்பர் ஹிட்டு, வாஷிங்டனில் திருமணம் பிரமாதமான ஹிட்டு. ஆனால் இதுக்கு அந்த படைப்பாளிகளுடைய எழுத்தாற்றல் மட்டும்தான் காரணம்னு என்னால் ஒத்துக்க முடியல. அதுக்கு படம் வரைந்த ஓவிய பிதாமகர் கோகுல் அவருடைய ஓவியங்களும் முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். அது இல்லைனாலும் படிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இந்த அளவு வீச்சு இருந்திருக்குமா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உண்டு. அதே மாதிரி தான் பாக்யம் ராமசாமியினுடைய நகைச்சுவை கேரக்டர் அப்புசாமி சீதாபாட்டி, அது நல்ல ஹியூமர் கேரக்டர், நல்ல கிளிக் ஆச்சு. அப்படியான ஒரு தாத்தா பாட்டி சீதாபாட்டி அப்புசாமி இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு நம்பக்கூடிய அளவுக்கு நம்மளை உருவாக்கினது ஜெயராஜினுடைய உயிரோட்டமான ஓவியங்கள் தான். ஸோ அதனால்
அந்த அந்த கதாபாத்திரத்தை வாசகர்களுடைய மனசில் பதிக்கிறதுக்கு ஓவியர்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அதாவது வெகுஜன பத்திரிகையில் வந்து ஒரு 5 பக்கம் நாங்கள் எந்த பக்கத்தையுமே அப்படியே சாலிடாக போட மாட்டோம். அதில் எங்கேயாவது ஒரு மூலையில் வந்து ஒரு லீடு இருக்கும், ஒரு சின்ன ஜோக் இருக்கும், ஒரு பிட் இருக்கும், ஒரு படம் இருக்கும், ஏதோ ஒரு அப்படி தான் போட்டு அமைக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் வகுத்து கொண்ட ஒரு வழி பத்திரிகைகளில். ஏன்னா அப்படி செங்கல் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு தான் நாங்கள் அதை சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போது ஒரு கதைக்கு படமே இல்லாமல் 5 பக்கம் போச்சுன்னா அதை வந்து யாரும் படிக்க மாட்டாங்க, அப்படியே புரட்டிட்டு போயிடுவாங்க. அது அது முக்கிய காரணம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ மாத நாவல்கள், சிறுகதை தொகுதிகள், அப்புறம் இந்த புஸ்தகமாக வருது நாவல்கள், அது இதெல்லாம் படம் இல்லையே, அதை படிக்கிறாங்களே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் பத்திரிகைகளில் வாசகனை டைவர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுலேருந்து அவனை மீட்டு அந்த கதையை படிக்க வைக்கணுன்னா அதுக்கு ஓவியம் கண்டிப்பாக முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன், தப்பாக இருக்கலாம், பட் ஆனால் புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போது ஒரு கர்நாடிக் கச்சேரிக்கு போகிறோம், கர்நாடிக் சங்கீத கச்சேரிக்கு போகிறோம். அப்போது அங்கே ஒரு பாடகர் அல்லது ஒரு பாடகி மட்டும் மையமாக உட்காந்துருக்காங்க, சுற்றி பக்கவாத்தியங்கள் இருக்குது, அவ்வளோதான். ஒரு 2 மணி நேரம் அந்த மேடையை அவங்க தான் ஆக்கிரமிச்சிக்கிறாங்க. அவங்களுடைய கச்சேரிகளை தொடர்ந்து அடுத்தடுத்த பாட்டுன்னு ஒரு 7-8 பாட்டு நம்ம கேட்டு ரசிக்கிறோம். 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் அதில் பொழுதுபோக்குறோம், ரசனையோடு கேட்டுட்டு வரோம், டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டு போகிறோம். சரி, அந்த பொறுமையாக உட்காந்துருக்கோமே அந்த அந்த அவங்களுக்கு அதையே படமாக, திரைப்படமாக எடுத்து ஒரு ஸ்டெடியான ஒரு கேமரா வச்சு ஃபிலிம் பண்ணி அதை சினிமா தேட்டரில் ஒளிபரப்புனா அதே நாமளே போய் உட்காந்து அதை 1 மணி நேரம் பொறுமையாக பார்ப்போமா அப்படின்னு யோசனை பண்ணுங்க. ஸோ புத்தகம், நாவல் அப்படிங்கிறது ஒரு கர்நாடக கச்சேரி மாதிரி, ஒரு மேடை நிகழ்ச்சி மாதிரி. ஆனால் சினிமாங்கிறது ஒரு பத்திரிகைங்கிறது ஒரு சினிமா மாதிரி. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஸோ பத்திரிகைக்கு படம் கண்டிப்பாக அவசியம். அடுத்த கேள்வி இளவல் ஹரிஹரன் கேட்குறாரு, பத்திரிகை துறையில் உங்களுக்கு கிடைத்த மறக்க முடியாத அனுபவம். இது வந்து பொதுவான கேள்வியாக இருக்குது. அதாவது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். கலைஞர் கருணாநிதி ஃபோன் பண்ணார், நான் அதை அட்டன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை பற்றி ஏற்கனவே சொன்னேன். பொதுவாக வெளியில் 4 இடங்களுக்கு போயிட்டு வர்ற ரிப்போர்ட்டர்களுக்கு, ஃபோட்டோகிராஃபர்களுக்கு தான் நீங்கள் கேட்குற மாதிரியான மறக்க முடியாத அனுபவங்கள், சுவாரஸ்யமான அனுபவங்கள்லாம் இருக்கும். அவங்க 4 பிரமுகர்களை பார்க்குறாங்க, 4 இடங்களுக்கு போகிறாங்க, அவங்களுக்கான அந்த சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கும். நான் வந்து சீட்டை விட்டு எந்திரிக்காதவன், நான் வந்து சீட்டில் உட்காந்துக்கிட்டே ஒர்க் பண்ணுறவன். நான் எங்கேயுமே வெளில ரிப்போர்ட்டிங்காக போனது கிடையாது. ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த மாதிரியே நீங்கள் கேட்குற மாதிரி மறக்க முடியாத அனுபவங்கள்லாம் கிடையாது, எல்லாமே மறக்க முடிந்த அனுபவங்கள் தான். சரி, ஒரு தடவை ஒருத்தர் வந்தார். அவர் கொஞ்சம் எளிமையான தோட்டத்தில் இருந்தார், வேஷ்டி சட்டை தான் போட்டுட்டு இருந்தார். அவர் வந்து சாவி சார் இருக்காரா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். சாவியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு, நான் வைரமுத்துவனுடைய ஆசிரியர், கவிஞர் வைரமுத்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்னாரு. அதாவது அப்போது சாவியோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார் வைரமுத்து. சாவியிலேயே வந்து இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல அப்படின்னு ஒரு தொடர் வேறு எழுதிக்கிட்டு இருந்தார். ஸோ அதனால் நமக்கு டக்குன்னு புரியணுங்கிறதுக்காக இப்படி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார் போலன்னு நான் நினச்சேன். சரி சார், நீங்கள் எதுக்காக சாவி சாரை பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, 2-3 நாள், ஒரு வாரம் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் நான் சாவி சாரை பார்த்தேன். அப்போ வந்து சாவியில் ஒரு தொடர் எழுதணும்னு அவர் என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து அவரை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். நீங்கள் யாருன்னு கேட்டேன். அப்போயே அவர் தான் பேரை சொல்லலை. அதனால் திருப்பி, இல்லை சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார் என்ன. அப்போ சொன்னார், பெரியார் தாசன். அப்படியே ஆடி போயிட்டான். ஏன்னா பெரியார் தாசனை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அவரை ஃபோட்டோவை நான் பார்த்தது கிடையாது, இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறேன். எனக்கு ரொம்ப, இல்லை சார் தர்ம சங்கடமாக போச்சு. இல்லை சார், சாரி சார், நான் உங்களை ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், எனக்கு உங்களை பற்றி நிறைய தெரியும், ஆனால் நீங்கள் தான் வந்து வைரமுத்துக்கு ஆசிரியர்னு எனக்கு இப்போ தான் தெரியும். அதனால் அவர் அதை பற்றி இன்னும் கேர் பண்ணவே இல்லை.
அப்புறம் சாவி சார்கிட்ட போய் சொன்னால் அவங்க பார்த்து பேசிட்டு விடைபெற்றுட்டு போனார். அது ஒரு தடவை. அதே மாதிரி இன்னொரு தடவை ஒருத்தர் வந்தார். நல்ல ஆஜானு பகவான தோற்றம், கம்பீரமாக இருந்தார். அவர் வந்து அதே மாதிரி சாவி சார் இருக்காரா அப்படின்னு கேட்டார். நான் வந்து வழக்கம் போல் நீங்கள் யார் சார் அப்படின்னேன். அவர் வந்து கர்ணன் அப்படின்னாரு. நான் உடனே டக்குன்னு காமராமதி கர்ணனா அப்படின்னேன். அவர் வந்து சிரித்தார். எதுக்கு சார் சிரிக்கிறீங்கண்ணே? காமராமதின்னு என்ன நானே சொல்லிக்கவா அப்படின்னாரு. அப்போது அந்த அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக எனக்கு காமராமதி கர்ணன்னா ரொம்ப பிடிக்கும். அவருடைய படங்கள் வந்து அதுவும் ஜெய்சங்கரை வச்சு எடுத்த கௌபாய் படங்கள், நிறைய படங்கள் நான் அதை பார்த்துருக்கேன். இந்த சினிமாட்டோகிராஃபர்லேயே எனக்கு இப்போல்லாம் அப்புறம் நிறைய வந்திருக்காங்கல்ல, பி.சி. ஸ்ரீராம், அவங்க வந்து அசோக் குமார்லாம். எனக்கு முதல்ல எனக்கு மனசில் பதிஞ்ச சினிமாட்டோகிராஃபர், ஒளிப்பதிவாளர்னா எனக்கு கர்ணன் தான், காமராமதி கர்ணன் அப்படின்றது தான். எனக்கு அவருடைய படங்கள் ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக அந்த குதிரைகளை வச்சு எல்லா படத்துலையும் பார்த்துருக்கேன். குதிரைகள் சொக்கு சொக்குன்னு ஒரு கோவேறு கழுத மாதிரி நடந்து போகும். ஆனால் இவருடைய படத்தில் மட்டும்தான் அப்படி 4 கால் பாய்ச்சலில் அந்த குதிரை என்ன குதிரைக்குண்டான அந்த மிடுக்கும் அந்த ஸ்லிம் தன்மையும் ஒரு விரைப்பும் சுறுசுறுப்பும் அப்படி மின்சாரம் மாதிரி இருக்கும். பறக்கும் பிச்சுக்கிட்டு 4 கால் பாய்ச்சலில் அதை ரசிக்கிறதுக்கே நான் அவருடைய படங்கள் நிறைய போயிருக்கேன். அவர் காமராமதி கர்ணன் படத்தில் மட்டும்தான் அந்த ஒளிப்பதிவு அப்படி இருக்கும். ஸோ எனக்கு அவர் சாவி சாரை போய் பார்த்துட்டு வந்தார். வந்த பிறகு உடனே கிளம்பி பார்க்காம என் சீட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு ரசிகனாக நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து அந்த ஒளிப்பதிவு எப்படி பண்ணுவீங்க, குதிரை மேலெல்லாம் ஓடுற மாதிரிலாம் எடுக்கிறீங்களே, எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிலாம் ரொம்ப கேட்டுட்டு, அவரும் வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப ஜோவியலாக அவர் அந்த அனுபவங்கள்லாம் விவரிச்சுட்டு இருந்தார். சந்தோஷமாக, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போல்லாம் வந்து இது மாதிரி டக்குன்னு வீடியோ எடுக்கிறதோ செல்ஃபி எடுக்கிறதுக்கோ மொபைல்லாம் கிடையாது. அதனால் அவரை பார்த்து பேசுனது பசுமையான நினைவுகளை மனசில் தான் பதிஞ்சிருக்க தவிர என்கிட்ட ஃபோட்டோவே ஒன்றும் இல்லை. இப்படி நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஓகே, வெங்கட்ராமன் விஸ்வநாதன் கேட்குறாரு, நீங்கள் பேட்டி கண்ட எந்த விஐபியாவது உங்கள் கேள்விகளை கண்டு எரிச்சலோ கோபமோ பட்டதுண்டா? முதல் கேள்விக்கு நான் சொன்னேன், நான் எங்கேயும் ரிப்போர்ட்டராக வெளில போனதில்லை அப்படின்னு. அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி எதுவும் நடக்கலை. எந்த விஐபியும் என் மேலே கோவப்படலை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அதாவது எம்ஜிஆர் இறந்த பிறகு விஎன் ஜானகியும் விஎன் ஜானகி அணி, ஜெயலலிதா அணின்னு 2 குரூப்பாக பிரிஞ்சிருந்த நேரம். அப்போது சென்னை உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் சரோஜா தேவி வந்து தங்கியிருக்காங்கன்னு எனக்கு செய்தி கேள்விப்பட்டேன். நான் ஏற்கனவே சரோஜா தேவியினுடைய பரம ரசிகர். அவங்கள பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு பேப்பர் கடையில் வேலை செஞ்ச போது அவங்கள பெங்களூர் போய் அவங்கள நான் பார்த்துருக்கேன் ஒரு ரசிகனாக. அவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்னோடனே சரி, ஒரு ரசிகனாக போய் பார்க்கணும், அதே சமயத்தில் ஒரு பேட்டியும் எடுத்துருவோமே அப்படின்னு 2 in 1 முடிச்சுக்கலாம் வேலையான்றதுக்காக நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேராக போனேன். என்னென்னா அவங்களும் நிறைய எம்ஜிஆரோட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஏன் அவங்க அரசியலுக்குள்ளே வரக்கூடாது? சரி, இப்போ 2 குரூப்பாக பிரிஞ்சது, எந்த குரூப்புக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு அவங்ககிட்ட பேட்டி பண்ணலான்ட்டு போனால் கேள்வியை கேட்ட உடனே ஆடி போயிட்டாங்க. ஐயையோ, அச்சுச்சோ, என்ன இதெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், அவங்க 2 பேரில் யார் வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான், வேண்டாம் அப்படின்னு ஒரேடியாக மறுத்துட்டாங்க, பேட்டி கொடுக்க மாட்டேன்னு. அதுக்கப்புறமா அவங்ககிட்ட ஒரு ரசிகனாக கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் கிளம்பி வந்தேன். ஆனால் எனக்கு இந்த பேட்டி பண்ணணுன்றது ஒரு ஃப்ரீலான்சர் ரிப்போர்ட்டர் ஒருத்தரை பிடிச்சார். அப்போது வேறு ஒரு எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த இன்னொரு சீனியர் நடிகை, அவங்கள போய் இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டு பேட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். அவரும் போய் பேட்டி எடுத்துகிட்டு வந்துட்டார். படங்கள்லாம் ஃபோட்டோஸ்லாம் நிறைய கொடுத்தாரு. சாவி சாருக்கு பிடிக்குமோ என்னமோன்னு அவராக ஒரு யோஜனை பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்கள் அவர் பாட்டில் அவங்க சொல்லாததெல்லாம் இவர் சேர்த்துட்டார். இன்ட்ரெஸ்டிங்காக சேர்த்துட்டார். படிக்கிறதுக்கு நல்லா இருந்தது. நான் போட்டு விட்டேன். அப்படியே ஒரு 2-3 பக்கம் சாவியில் வந்தது. அது அப்படியே வந்து அடுத்த நாள் பத்திரிகை வெளியான மறுநாள் 2-3 பேப்பரில் வேறு அதை கம்ப்ளீட்டாக எடுத்து போட்டாங்க. இவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சாவி பேட்டின்ற மாதிரி போட்டு விட்டாங்க. உடனே மறுநாள் எனக்கு ஒரு ஃபோன், அவங்க
எடுத்தா அந்த அம்மா தான் பேசுகிறாங்க, அண்ணா பொண்ணான்னு கத்துறாங்க. யார் அந்த நிருபர், நான் சொல்லாததெல்லாம் பாட்டில் இஷ்டத்துக்கு சேர்த்து விட்டாங்க, அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேட்டின்னு வரும், நீங்களாக உங்கள் டேபிளில் வச்சு டேபிள் ஒர்க் எதாவது பண்ணிக்க வேண்டியது தானே, எதுக்கு என்கிட்ட வரீங்க, எதுக்கு பேட்டி எடுக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் நான் சொல்லாத அதுக்கு போடுறீங்க, அப்படியே ஆயுமே அவர் அனுப்புங்க, அவர் என்ன பண்ணுறேன் பாருங்கள், அவர் வரமாட்டார், அவர் பயந்தாங்குள்ளி, அவர் முன்னாடி வந்து நிற்பார், அவர் வர சொல்லுங்க பார்ப்போம், இப்படின்னு கத்தி தீர்த்தாங்க. எனக்கா ரொம்ப நடுக்கமாக போச்சு. இல்லை மேடம், நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது திருத்தம் போடணும், ஏதாவது மறுப்பு போடணும்னு சொல்லுங்கள், நான் எழுதிக்கிறேன், நான் போடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் சமாதானமாகி, இல்லை மறுப்பெல்லாம் ஒன்றும் போட வேணாம், ஏன்னா மறுப்பு போட்டோம்னா அவங்க அந்த பேட்டியில் ஆகா ஓகோன்னு ஒரு அரசியல்வாதியை புகுந்து தள்ளியிருந்தாங்க. அது வந்து இல்லைன்னு சொன்னால் அவரை ஏதோ திட்டமிட்டு அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு தோற்றம் தரும். ஒழிது போதுங்க, விடுங்க, அதை பற்றி கண்டுக்காதீங்க. இல்லை, ஒரு நிருபர் வந்து எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும்? சரி, நான் அவங்ககிட்ட சத்தம் போடுறேன், நீங்கள் பாவம் என்ன பண்ணுவீங்க, அவர் எழுதி கொடுக்குறத வந்து உண்மைன்னு நம்பி நீங்கள் போட்டிருக்கலாம். சரி பரவாயில்ல, நடந்து போகட்டும். என் ஆல்பத்துலேருந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் வாங்கிட்டு போனார், தயவுசெய்து அதையாவது கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள் எனக்கு, திருப்பி முக்கியமான படங்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு சாஃப்டான டோனில் கொண்டு வந்து முடித்தாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், அவர் கொடுத்தாரா இல்லையான்றதெல்லாம் தெரில, அப்படியே விட்டு போச்சு. என்னென்னா, அந்த சீனியர் நடிகை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, பானுமதி ராமகிருஷ்ணா. ஓகே, அடுத்த கேள்வி. விவேக் லக்ஷ்மணன், பத்திரிகை துறையில் எந்த வேலை கஷ்டமானது? கதை செலக்ட் செய்வதா, ப்ரூஃப் பார்ப்பதா, கடைசி நேரத்தில் குறையும் ஒரு பக்கத்திற்கு கதை அல்லது ஜோக் எழுதுவதா, அட்டைப்படம் தயாரிப்பதா அப்படின்னு 4 கேட்குறாங்க. பரவாயில்ல, பத்திரிகை வேலையில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, சபாஷ், அதுக்கே உங்களுக்கு ஒரு பாராட்டு. நீங்கள் சொல்கிற அத்தனை வேலையும் நான் பத்திரிகையில் செய்திருக்கிறேன், எதுவுமே கஷ்டம் கிடையாது. ஒரு வேலையை பிடிச்சி பண்ணும்போது, அதுவும் அந்த வேலையை கற்றுக்கிட்டு தெரிஞ்சு பண்ணும்போது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, எல்லாமே சுலபமானது தான். ஆனால் இந்த 4ல் இந்த கடைசியாக சொன்ன அட்டைப்படம் தயாரிப்பது, அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, அது வந்து பத்திரிகையினுடைய முகம் மாதிரி, அது ஒரு அலங்காரம் மாதிரி அலங்காரம் பண்ணணும். அதை இப்போது கடையில் பத்திரிக்கை தொங்க விட்டுருக்காங்கன்னா அதை பார்த்து தான் வந்து டக்குன்னு வந்து வாங்குவாங்க பத்திரிக்கை. அதனால் அது கொஞ்சம் வாசகர்களை ஈர்க்கிற அளவுக்கு அது இருக்கணும். அதில் உள்ளுக்குள்ளே போடுற கண்டென்ட்டில் எதை அந்த எழுத்தாக வச்சோம்னா மக்களை ஈர்க்கும், அப்படிலாம் கொஞ்சம் வாசகர் சைக்காலஜி தெரிஞ்சு அந்த ரேப்பரை அழகாகவும் அதே சமயத்தில் வாசகர்களை ஈர்க்கும் விதமாகவும் ரெடி பண்ணணும். இது வந்து சாவியில் இருக்கிற வரைக்கும் எனக்கு அது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இல்லை. என்னென்னா, அதில் மாஸ்டர் ஹெட் சாவின்றதை தவிர பெரிய உள்ளுக்குள்ளேருந்துலாம் இன்னும் தலைப்பெல்லாம் நான் எடுத்து போட்டது கிடையாது. அதனால் ஏதோ ஒரு அழகான ஒரு படத்தை வாங்கி ரெடி பண்ணி போட்டுகிட்டே இருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதனால் எனக்கு அங்கே வந்து பெரிய விஷயமாக இல்லை. ஆனந்தவுடன் வந்ததுக்கு பிறகு அப்போயும் எனக்கு அந்த சிரமம் ஏற்படலை. ஏன்னா சீனியர்கள் அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. சீனியர்களாக பார்த்து இதுதான் ரேப்பர், உள்ளுக்குள்ளே இதுதான் கண்டென்ட்டாக வரணுன்றலாம் அவங்களே டிசைட் பண்ணிவிடுவாங்க. ஃபைனலாக முடித்து கொடுத்தா போகிறோம். ஸோ என்னுடைய வேலை பக்கங்களை கம்பைல் பண்ணிவிட்டு புஸ்தகத்தை முடித்து அனுப்புறது தானே தவிர அந்த ரேப்பருக்குன்னு மெனக்கிறது இல்லை, கடைசி வரைக்குமே எனக்கு இல்லை. அதனால் எனக்கு வந்து அதுதான் கஷ்டமாக இருக்கும்னு தோணுது. அது ஆனால் நான் பண்ணல. ஓகே, சுப்பிரமணியன் ஆர் கேட்குறாரு, மருத்துவர்கள் நோயாளிக்கு ஊசியை போடும் முன்னர் சில துளிகளை வெளியேற்றுகிறார்களே, அது ஏன்? ஒரு முறையாவது டாக்டரிடம் கேட்டதுண்டா? கேட்கணும்னு தோணலை. ஏன்னா ஒரு ஊகத்தில் எனக்கே அதுக்கான பதில் தெரியும். அதாவது சிரிஞ்சில் காற்று மருந்து இழுக்கிற போது உள்ளுக்குள்ளே கொஞ்சோண்டு மேலே காற்று இருக்கும். அது வந்து நரம்பில் போடும்போது அந்த காற்று நரம்புக்குள்ளே போயிடக்கூடாது, மருந்து மட்டும்தான் போகணும். அப்போது அந்த காற்றை வெளியேற்றுறதுக்காக அதை கொஞ்சம் 2-3 சொட்டு வெளியேற்றுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று அது முக்கியமான காரணம், அதாக தான் இருக்கணும். அது ஒன்று. இல்லட்டா அது எத்தனை எம்எல்னு இருக்குது, நரம்பில் செலுத்துகிற மருந்துகள்லாம் ஷார்ப்பாக இருக்கணும், அளவு அதிகமாக கூடக்கூடாது. அப்போது அதில் வந்து
இழுக்கும்போது அப்படி கணக்கு தெரியாது, கொஞ்சம் கூட வந்துடலாம். அதை லெவல் பண்ணுறதுக்கும் கரெக்டான எம்எல்ல காட்டுறதுக்குமாக அதை கூட அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் அவங்க அதை பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இது என் ஊகம்தான். அடுத்த தடவை ஏதாவது ஊசி போட்டுக்கிறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனாக்க நர்ஸுக்கிட்ட கேட்குறேன் எதுக்காகன்ட்டு. ஓகே, ரைட். அடுத்த கேள்விக்கு போகுமா? அடுத்த கேள்வி, ஸ்ரீராம் பாலசுப்ரமணியன், பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது, குப்பை போடக்கூடாது போன்ற சட்டங்களுக்கு மக்களின் ஆதரவு பெறுவது எப்படி? எல்லாம் சுய ஒழுக்கத்தில் வர வேண்டிய விஷயங்கள். இதுக்கெல்லாம் வந்து மக்கள் ஆதரவுன்னு இப்போது பெண்களை வந்து கேலி பேசக்கூடாது, சாதி பேரை சொல்லி திட்டக்கூடாது, குழந்தைகளை வந்து படிக்க வைக்கணும், அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பக்கூடாது, அப்பா அம்மாவை கவனமாக பொறுப்பாக பார்த்துக்கணும், அவங்கள நடுத்தரவில் விடக்கூடாது. இதெல்லாம் ஒரு மனிதனாக அடிப்படையிலேயே அவனுக்கு இருக்க வேண்டிய நற்குணங்கள். இதுக்கெல்லாம் கூட சட்டம் இருக்குது. அது எவ்வளோ பெரிய கேவலம் நமக்கு. மனுஷனாக பிறந்தவனுக்கு இது சட்டம் போட்டு ஒருத்தனை இப்படி திருத்தணுன்றது கேவலம். அப்படியான கேவலமான நிலையில் தான் மனுஷன் தன்னை தானே வச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் மனுஷனுடைய ஆதரவு எப்படி திரட்டுறது? அவங்களுக்காக சுய ஒழுக்கம் இருக்கணும். அது அடுத்த தலைமுறைக்காவது நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுத்து அவங்களுடைய நல்ல தலைமுறையாக வளர்க்குறது நம்ம கையில் இருக்குது. நாம் அதையாவது செய்வோம். ஓகே, அடுத்த கேள்வி, மீனாட்சி சுந்தரம் அவர் கேட்குறார், குறவர் குலம் சரி, குறவர் இனம் சரி, அதென்ன நரிக்குறவர்? அது நரிகளை பிடிக்கிறவங்க, நரிக்கொம்பு விற்கிறவங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் நரிக்குறவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நரி இதில் குருவிக்காரங்கன்னு சொல்கிறது உண்டு. அவங்கள குருவிக்காரங்க, அதாவது அவங்க பேசுகிற மொழி வந்து வாக்ரி போலி அப்படின்வாங்க. வாக்ரி போலி அவங்க லாங்குவேஜ், அதுக்கு எழுத்து கிடையாது. குஜராத்தி எழுத்தில் வேணால் எழுதிக்கலாம். அவங்க மொழி வந்து வாக்ரி போலி. வாக்ரின்னா குருவி பிடிப்பவர்களை குறிக்கிற சொல் குஜராத்தியில். போலின்னா மொழின்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு தான் அவங்கள குருவிக்காரங்கன்னு இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது கன்னடத்தில், ஆந்திராவில் வேறு வேறு பேர் அவங்களுக்கு. நம்ம சொல்கிறது அது அதில் 4 வகை இருக்காங்க நரிக்கிறவர்களை பொறுத்த வரைக்கும். குஜராத்தி, மேவார், டாபி, சேலியோ அப்படின்னு 4 வகை. 4 பேருமே இந்த வாக்கிரி போலி மொழியை தான் பேசுவாங்க. இப்போது நான் வந்து சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் எல்லாமே நரிக்கிறவர்களோட நிறைய பழகிருக்கு. எனக்கு வந்து அந்த அவங்களுடைய பாஷை, அவங்க பேசுகிறது, அவங்க எம்ஜிஆர், ஜெயலலிதா, சரோஜாதேவின்லாம் பேர் வச்சுப்பாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப அதிகபட்சமான மூளை, ரொம்ப கில்லாடியான ஆளுங்க, ரொம்ப திறமசாலிங்க, ரொம்ப அறிவு அதிகம் அவங்களுக்கு. குறிப்பாக கணக்கில் வந்து மேக்ஸ் பிரமாதமாக போடுவாங்க. மனசளவுலேயே டக்கு 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 டக்குன்னு கணக்கு போடுறவங்க இருக்காங்க. அவங்க இயற்கை மருந்தில் ரொம்ப கெட்டிக்காரங்க. அவங்களுக்கு வந்து அவங்க நாய், பூனை, ஓணான்னு எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரும் உடம்பு வந்து படுத்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. எல்லாமே உடம்பை ஃபிட்டாக வச்சுருப்பாங்க. ஒரு துடிப்பாக இருப்பாங்க. ஒரு சோர்வு அப்படின்லாம் இருக்காது. பிரிஸ்காக இருப்பாங்க எல்லோரும். அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க எடுத்துக்கிற நாட்டு மருந்துகள். அவங்களே மூலிகைகளை பறித்து பிழிஞ்சி, சாறு பிழிஞ்சி அதை வந்து ரெகுலராக உள்ளுக்கு எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகம். அவங்க வந்து பச்சை குத்துறதுல பெரிய அவங்க தொழில்நுட்பம் தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் டெக்னிக்கலாக கொடுத்த ஆரம்பித்தாங்க. முதல்ல பச்சை குத்துறதுன்றது அவங்க தான். வைத்தியம் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எங்கள் பாட்டியே குத்திருக்காங்க. எங்கள் பாட்டி கையில் தேள் இருக்கும். எப்படி பாட்டினாக்கா நரிக்கிறவரை குத்துனாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் சாவி சார் கூட கையில் எம்எஸ்பி அப்படின்னு பச்சை குத்திருப்பார். அவர் அதை பற்றியான சுவாரஸ்யமான விஷயங்களை ஒரு வேதவித்து கதையிலையோ இதிலையோ எழுதியிருக்காரு. நிறைய அந்த அனுபவங்கள் நிறைய எழுதியிருக்கார் அவர். ஸோ ரொம்ப ஒரு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு இனம் நரிக்கிறவர் இனம். ஒரு கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு ஒரு பேப்பர் வந்தது. ஒரு நரிக்கிறவர் வந்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து, இது தம்பி இது ஏதாவது என்ன வந்திருக்குன்னு எனக்கு படித்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டார். பழுப்பு கவர் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எங்கேயும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் எடுத்து படித்தேன். ஃபுல்லாக
இப்படி அசோக சின்ன முத்திரையெல்லாம் பொறிச்சு பச்சை இங்கெல்லாம் போட்டு பெரிய ஆஃபீஸர்லாம் கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்காங்க. அதை பழுப்பு தாளில் டைப் பண்ணி வந்திருக்கு. அதை அப்போ நான் எஸ்எல்சி படிச்சுட்ருக்கேன். எனக்கு இருக்கிற அரைகுறை இங்கிலீஷ் அறிவில் நான் அதை படித்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் அது என்னன்னு அவருக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் கேட்குறாரு, தம்பி சாமி நான் அந்த துப்பாக்கி லைசன்ஸுக்கு ரினியூ பண்ணி லெட்டர் அனுப்பியிருந்தேன், அதை ரினியூவல் பண்ணி கொடுத்துட்டாங்களா தம்பி, அதுக்கான சம்மதம் தானே தம்பி அந்த லெட்டரு அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம். எனக்கு ஆமான்னு சொன்னோன்னே அவருக்கு குஷி தாங்கலை. அந்த லெட்டர் கையிலேருந்து பிடிங்கிட்டு முத்தம் கொடுத்து உயிர் கத்திக்கிட்டு ரொம்ப குஷியாக அவங்க கூட்டத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தார். எனக்கு ரொம்ப வியப்பான வியப்பு. எப்படி முதல்ல துப்பாக்கிக்கு பர்மிஷன் வாங்கணுன்ட்டு அதுக்கான விண்ணப்பத்தை எப்படி போட்டிருப்பார், யாரை பிடிச்சி போட்டிருப்பார். அப்புறம் ரினியூவல் பண்ணும்போது ஞாபகமாக அது ஏதோ 3 வருஷத்துக்கு ஒரு ரினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ரினியூவலை எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு ரினியூ பண்ணுறாரு. அவங்களுக்கு இதெல்லாம் எனக்கு அது அவங்களுக்கு லெட்டர் வருது. எந்த முகவரிக்கு இந்த லெட்டரை அனுப்பியிருப்பாங்க? அவங்க நாடோடி சமூகம் ஒவ்வொரு ஊராக போய்கிட்டே இருக்காங்க. என்ன முகவரியில் இந்த லெட்டர் இவர் வாங்கினார்? இதெல்லாம் எனக்கு புரியாத புதிராக இருந்தது. அதனால் அவங்க ஞாபகத்திறன் அதிகமாக இருக்குது. அவங்கள சொல்லுவாங்க, நமக்கெல்லாம் நம்ம தாத்தா பாட்டிக்கு மேலே தெரியாது. அவங்கள கேட்டிங்கன்னா 10 தலைமுறை பேரை வரிசலாக அவங்க சொல்லுவாங்க. அப்படியான ஒரு டேலண்ட் அவங்கக்கிட்ட இருக்குது. அப்போ ஒரு படம் வந்தது ஒளி விளக்குன்னு. அதில் ஒரு பாட்டு இருக்குது. நரிக்குறவர்களை பெருமைப்படுத்துகிற மாதிரியாக வாலி எழுதியிருப்பார். நான் அங்கே புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு பாடிக்கும் மனம் பாடிதானுங்க. செம்ம பாட்டு. அது ரொம்ப ஹிட்டான பாட்டு வேறு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவர்கள் பெருமைப்படுத்துகிற மாதிரியே இருக்கும் அந்த வரிகள். முக்கியமாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நரிக்குறவர்கள் அப்படின்னு அவங்கள குறிப்பிடுறது அவங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி, கேலி பண்ணுற மாதிரி. நீங்கள் கேட்டதுக்காக நான் வேறு வழி இல்லாத நானும் 2-3 தடவை சொல்லிட்டேன் அந்த வார்த்தையை. அது அப்படி சொல்லக்கூடாது எங்களை அப்படின்னு சொல்லி அவங்க இனத்திலேருந்து ஒருத்தர் கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட்டும் அதை ஒத்துக்கிட்டு அது அந்த மாதிரி சொல்கிறது தப்பு அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ நரிக்குறவர்னு அவங்கள குறிப்பிடுறது சட்டப்படி குற்றம். எப்படி ஒருத்தரை சாதி பேரை சொல்லி திட்டுறமோ அந்த மாதிரியான ஒரு குற்றம் அது. அதனால் நம்ம தயவுசெய்து நரிக்குறவர்னு அவங்கள குறிப்பிட வேண்டாம், நாடோடி சமூகத்தினர் அப்படின்னு மரியாதையாக சொல்லுவோம். ஓகே. ரவி சுப்பிரமணியன் கேட்குறாரு, எல்லாம் விதி என்று நொந்து கொண்ட சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் என்றார். அதாவது லாட்ரி சீட்டு வாங்குகிற பழக்கம், இந்த சீட்டில் சேர்கிற பழக்கம் இதெல்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா சீட்டு கட்டி ஏமாந்தது எங்கள் ஃபேமிலியில் நிறைய உண்டு. எங்கள் மாமா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10,000 ரூபா சீட்டு கட்டி மொத்த பணம் போச்சு. 10,000 ரூபா அவுட்டு. அதே மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா ஒரு சீட்டு கட்டி ஒரு 6,000 ரூபா வரைக்கும் கட்டி அந்த 6,000 ரூபா அம்போம். இதெல்லாம் அந்த காலத்தில் பெரிய தொகைகள். அதனால் நான் இந்த லாட்ரி சீட்டு மோகமோ அந்த சீட்டுக்கு சேர்ந்து பணம் பண்ணுறதோ இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, எங்களோட நெருங்கின பழகின ஒரு தோழி, அவங்க ஒரு சீட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்காக அவங்க ஒவ்வொரு தடவையும் வற்புறுத்துவாங்க, சீட்டு சேருங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு கமிஷன் ஒன்று வரும். அதுக்காக வேண்டி அதை பிடிக்கிறவங்க இல்லையா, அதுக்காக அது மாதிரி என்னையும் கேட்பாங்க. நானும் முடியாது 2-3 வருஷமாக நான் மறுத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் அவரே கூப்பிட்டுட்டு வந்தாங்க. இவர் தான் சார் நல்லா பண்ணுறாரு, ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு, பணத்துக்கு நான் கேரண்டி, தயவுசெய்து சீட்டு போடுங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் வேறு வழியே இல்லாமல் தவிர்க்க முடியாமல் நான் ஒரு சீட்டு சேர்ந்தேன், 2 லட்ச ரூபா சீட்டு. அது கடைசியாக எடுத்து கொடுக்குறேன், நல்லா கசரெலாம் போக கம்மியாக தான் கட்டுவீங்க, நிறைய பணம் வரும்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அது 20 மாதம் அந்த சீட்டு. ஒரு 16-17 மாதம் நடந்துகிட்ருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு உடம்பு சீரியஸாக போய் ஆஸ்பத்திரியில் சேர்ந்து மூச்சு திணறல் காரணமாக அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் நான் 3 மாதம் கட்டிட்டு அவங்கள்ட்ட பணம் கேட்டால் பணத்தை கை விரிச்சிட்டாரு.
அது வந்து பணம் இல்லை சார், அது சார் இதுதான் சொல்லி பணம் வரல. கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 லட்ச ரூபா அவுட்டு. நான் இதுக்கு போலீஸ் கேஸ் கொடுத்து அதெல்லாம் பார்த்து, அதுக்கு நடுவில் கொரோனா வேறு வந்துருச்சு. இனிமேல் கேஸும் போட முடியாது, அவ்வளோதான். இது வந்து என்ன, எல்லாம் என் விதி அப்படின்னு சொல்கிறத தவிர நான் வேறு என்ன செய்ய முடியும்? 2 லட்ச ரூபா அவுட்டு. 2 லட்ச ரூபாங்கிறது எனக்கு பெரிய விஷயம். அதாவது நம்ம எவ்வளோ தான் முன்ஜாக்கிரதையாக இருந்தால் கூட அந்த விதி இழுத்துட்டு போகுது. எனக்கு 2 லட்ச ரூபா நஷ்டம் ஏற்படணுன்னு இருக்கு, நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, ரைட்டு. அடுத்த கேள்விக்கு போவோம். வெங்கடகிருஷ்ணன் நாராயணன் கேட்குறாரு, ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மனிதனின் தந்தை, இதன் பொருள் என்ன? அது விழுப்புரத்தில் நான் படிக்கிற காலத்தில் நான் சொல்லியிருக்கேன், இந்த நாடக போட்டி, பேச்சு போட்டியெல்லாம் கலந்துப்பேன். அப்போது அப்படி ஒரு சென்டர் விழுப்புரத்துக்குள்ளே நடத்துவாங்க, ஒரு 4-5 ஸ்கூலில். அப்படி நடத்துகிற போது அதுக்கான சென்டர் முனிசிபல் ஹை ஸ்கூலில் அங்கேயே விழுப்புரத்துலேயே இருந்தது. அப்போ நான் அந்த ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் டைம் போகிற போது பார்த்தா, அந்த ஸ்கூல் வாசல் படியெல்லாம் மேலே பெயிண்டில் ஒரு ஸ்டெப்பு ஆங்கிலத்தில் ஒரு பொன்மொழி மாதிரி ஒன்று எழுதியிருந்தது. அது எல்லா சுவத்துலேயும் இருந்தது. அதில் ஒரு சுவரில் நான் பார்த்த பொன்மொழி வந்து a child is a father of a man. அதுதான் வந்து நீங்கள் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மனிதனின் தந்தைன்னு தமிழ் படுத்தி கேட்குறீங்க. அப்படி நான் ஒரு வரி பார்த்தேன். அப்போது நான் என்ன நினச்சேன் வந்து, சரி, child is a father of a man, ஒரு குழந்தை, அந்த குழந்தை பெருசாகுது, வளருது, அப்புறம் அது கல்யாணம் ஆகி அதுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை மறுபடியும் வளர்ந்து பெருசாகி பெரிய ஆளாகுது. அப்போது அந்த பெரிய ஆளுக்கு அந்த ஏற்கனவே அந்த குழந்தை அதுதானே அப்போ அப்படின்னு அந்த மேம்போக்கான ஒரு அர்த்தத்தை நான் அப்போ தான், அவ்வளோதான் எனக்கு புரிஞ்சுது அப்போது அந்த காலத்தில். அதுக்கப்புறம் ஒரு படம் வேறு வந்தது, பார்மகளை பார் படம் வந்தது இல்லையா? அதில் ஒரு பாட்டு, அவள் பறந்து போனாளே என்னை மறந்து போனாளே, அந்த பாட்டில் அவள் எனக்கா மகளானாள் நான் அவளுக்கு மகனானேன்னு வரும். அதாவது a child is a father of a man மாதிரி a child is a mother of a man அப்படி வரும் அந்த வார்த்தைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். இப்படியான ஒரு மேம்போக்கான அர்த்தம் தான் எனக்கு அப்போது இருந்தது. அப்போது அதுக்கப்புறம் தான் ரொம்ப காலம் கழிச்சு தான் எனக்கு தெரிய வந்தது, அது வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய ஒரு ரெயின்போன்னு ஒரு கவிதை எழுதியிருக்கார். அந்த ரெயின்போ கவிதையில் வர்ற ஒரு வரி தான் a child is a father of a man. அவர் என்ன பண்ணுவார், அந்த கவிதையில் வானவில்லை ரசிப்பார், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்போ ரசிக்கிற போது அவருக்கு தோணும், சின்ன வயசில் நம்ம சின்ன குழந்தையாக இருந்த போது கூட இந்த வானவில்லை ரசிச்சிருக்கோம் இல்லையான்ற மாதிரி தோணும். ஸோ அப்போ அதை ஒப்பிடுறதுக்காக அதுக்காக அவர் எழுதினார் a child is a father of a man. அது ஒரு குணாதிசயங்கள், ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள், ஒரு தன்மைகள், ஒரு கேரக்டர், அவன் எல்லாமே அந்த தன்மைகள் முழுக்க குழந்தையாக இருக்கும்போதே உருவாகிடுதுன்னு சொல்கிற மாதிரியான அந்த டோனில் அவர் அதை எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் அதை நிறைய பேர் எடுத்தாண்டுட்டாங்க, தங்களுடைய கட்டுரைகளில் தங்களுடைய இதிலெல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த வரியை வச்சே ஒரு பெரிய பிரபலமான பாட்டு, ராக் சாங் கூட அப்போ அந்த காலத்தில் வந்திருக்கு. இடியமாக அப்புறம் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. எப்படின்னாக்க இடியம்ன்றது வந்து அதை ஒன்று மறைமுகமாக ஒன்று சொல்கிறோம், ஒன்று நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறது. இப்போது அவனை நான் கை கழுவிட்டேன்னு சொல்கிறோம் இல்லையா, அவனை நான் தலைமொழிக்கிட்டேன், இதெல்லாம் இடியம். அந்த மாதிரி இது வந்து சின்ன வயசுலேயே இவன் இப்படி தான்டா, இவன் சின்ன வயசுலேயே இப்படி தான் இருக்கான், அவன் பெரியவனாக வளர்ந்தும் அந்த குணம் அப்படியே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியான இடத்துலலாம் இதை வந்து ஒரு மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் அப்படியே வருது அப்படின்னு சுட்டி காட்டுற இடங்களெல்லாம் இதை வந்து இந்த child is a father of a manங்கிறத ஒரு இடியம் மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் விஷயம். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா அதை வந்து ஹேஷ்டேக் ஆஸ்க்ரவின்னு போட்டு மறக்காமல் பாலிட்டிக்ஸ் நோ பாலிட்டிக்ஸ் அரசியலே வேண்டாம் அந்த கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஒரு கேள்வி கூட மிஸ் பண்ணாமல் நான் பதில் சொல்கிறேன். ஓகே, இன்றைய கேள்வி நாயகர் வெங்கடகிருஷ்ணன் நாராயணன்.
நன்றி. இணையத்தால் மட்டுமின்றி இதயத்தால் இணைந்திருப்போம். என்றும் உங்கள் அக ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன் ரவி பிரகாஷ்.